வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நண்பன் டி. முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரியா சைக்காலஜிக்கல் ட்ரெய்னிங் பண்ணணும். எல்லா சோல்ஜருக்கும். எங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இண்டக்ஷன் பண்ற அத்தனை சோல்ஜரும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேங்க், எல்ஐசிலயும் சரி, இன்டர்னல் செக்யூரிட்டிலயும் சரி, சைக்காலஜி ட்ரெய்னிங் ரொம்ப முக்கியம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எங்கே அதை பண்ண போகிறாங்க, எத்தனை நாள், எப்படி எப்படியெல்லாம் அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் த Army has introduced a compulsory psychological training model for all soldiers posted in Jammu and Kashmir. எல்லா சோல்ஜருக்கும் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் வந்துட்டு கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க, இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்காலஜி ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆன்டி டெரரிசம் அண்ட் ஆன்டி இன்ஃபில்ட்ரேஷன் ஆப்ரேஷன்லேயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சைக்காலஜிக்கலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இந்த ட்ரைனிங்கு. ஆர்மி சோர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மாடல் ஹேஸ் பின் இன்ட்ரடியூஸ்டு எங்கள் எலைட் 15 கார்ப்ஸ் பேட்டில் ஸ்கூல் சிபிஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, கிரியூ இன் அவந்திப்புரா ஏரியா, புல்வாமா டிஸ்ட்ரிக்ட், ஜேஎன்டுக்கு, ஸ்ரீநகர். அங்கே தான் இந்த ட்ரைனிங் நடக்க போகுது, சைக்காலஜிக்கல் ட்ரைனிங். இந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு எல்லா சோல்ஜருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேங்க் கொடுக்குறாங்க. அண்டர் எதில் அப்படின்னா ரீஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், ரீஓரியன்டேஷன் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் இந்த ப்ரோக்ராமுக்குனுடைய அடிப்படையில் இந்த ட்ரைனிங் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா, ஆஃப்டர் தே ஆர் போஸ்டட் டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி அண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இது பார்த்தோமா 15 கார்ப்ஸ் பேட்டில் ஸ்கூல் கிரியூ அவந்திப்புராவில் புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த லொக்கேஷன் இது. அதுக்கடுத்து பார்த்தோமா இந்த ரீஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ஃபார் தோஸ் போஸ்டட் அட் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளோன்னு பார்த்தீங்களா, 14 days அண்ட் 28 days ஃபார் தோஸ் சென்ட் இன் டு ஹிண்டர்லேண்ட். இவங்களுக்கு வந்துட்டு 28 days-உம் எல்ஓசியில் பண்ணுறவங்களுக்கு 14 days-உம் இந்த ட்ரைனிங் நடக்கும். நியூ சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் மாடல் ஹேஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த ரெகுலர் ப்ரோக்ராம் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் பார்ட் ஆஃப் த ரெகுலர் ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்கும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மியினுடைய சீனியர் ஆஃபீஸர் involved in the induction of the troops into JNK and at the LOC said psychological training period was introduced for the first time yearly in this yearல இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். இந்த சைக்காலஜி ட்ரைனிங் மாடல் வந்துட்டு டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் DIPR, அது எதனுடைய இதுனா a lab of the Defense Research and Development Organization. DRDOனுடைய ஒரு லேப் தான் DIPR, டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச். அவங்க தான் ஹேஸ் டிசைன் திஸ் மாடல், இந்த மாடலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லேபை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் இன் சைக்காலஜி ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனலுக்காக இந்த லேபு சைக்காலஜி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்மியில் எல்லா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேங்க் எங்கே நடக்குதுன்னா 15 கார்ப்ஸ் பேட்டில் ஸ்கூல் கிரியூ அவந்திப்புரா. இதில் எல்ஓசிக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு சோல்ஜர் அங்கே லைன் ஆஃப் கண்ட்ரோலில் போஸ்டட் ஆகிறவங்களுக்கு 14 நாளும், அதுக்கப்புறம் ஹிண்டர்லேண்டில் போஸ்டிங் ஆகிறதுக்கு 28 நாளும் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த DIPR Defense Institute of Psychological Research officials had visited the CBS last year. போன வருடம் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்னுடைய அஃபிஷியல் எல்லாமே அங்கே கார்ப்ஸ் பேட்டில் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்கே விசிட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்.
அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் கம்பேர்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இன் த சிபிஎஸ் வித் எ ஃபோக்கஸ் ஆன் ஆப்ரேஷன்ஸ் இன் காஷ்மீர். காஷ்மீரில் நடக்கிற அத்தனை ஆப்ரேஷன்லேயும் அவங்க அந்த கம்பேர்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை வச்சு இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் ஸ்ப்ரெட் ஓவர் 150 ஏக்கர். அந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு 150 ஏக்கருக்கு மேலே இருக்குது. மல்டிபிள் ஃபயரிங் ரேஞ்சும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபயரிங் ரேஞ்ச் இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோமா ஃபயரிங் ரேஞ்ச், ஆப்ஸ்டிக்கல் கோர்சஸ் அண்ட் ஈவன் மாடல் வில்லேஜ் ஃபார் த சோல்ஜர்ஸ் டு கெட் எ சென்ஸ் ஆஃப் வாட் டு எக்ஸ்பெக்ட். ஒரு மாடல் வில்லேஜும் அவங்க வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க, உள்ளே இருக்குது. அந்த ஜேஎன்டுகே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வில்லேஜ் எப்படி இருக்கும் அதனுடைய அடிப்படையில் தயார் செய்யப்பட்டது. அந்த ஆப்ரேஷன் நடந்ததுன்னா வில்லேஜ் மக்கள் அவங்களாம் எப்படி இது சென்சிட்டிவாக அந்த இதை எப்படி இது பண்ணுவாங்கன்றது ஒரு மாடலாகவே அங்கே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு இது. அண்ட் த சென்சிட்டிவிட்டிஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் ஒயில் ஆப்ரேட்டிங் இன் த ஹிண்டர்லேண்ட். உள்ள இந்த சென்சிட்டிவ் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹிண்டர்லேண்ட் அங்கே ஜேஎன்டுகேவில் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மனசில் வச்சு தான் செஞ்சணும். அதே மாதிரி தான் இந்த மாடல் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 3000 சோல்ஜருக்கு மேலே இந்த ட்ரைனிங் இந்த சிபிஎஸ் காப்ஸ் பேட்டல் ஸ்கூலில் 3000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்மி வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் நாட் ஜஸ்ட் ஃபார் பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஜஸ்ட் கான்டாக்ட் இன் சோல்ஜர்ஸ் டீலிங் வித் த சிவிலியன் பாப்புலேஷன். அங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணணும், ஜஸ்ட் இது மட்டும் இல்லை, பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக மட்டும் நம்ம பண்ணாமல் ஆப்ரேஷன் அவங்ககிட்ட நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, சிவிலியனுங்கிட்ட ஒரு நல்ல இது எப்படி கொண்டு வருது. இந்தியன் ஆர்மி இதை பற்றி நல்ல திறமையாக செஞ்சிட்ருக்காங்க இந்தியன் ஆர்மி. இதில் நோ டவுட் எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, while the course the soldiers undergo initiation process get physically trained for dynamics in the hinterland and the LOC. The idea is to increase the cognitive memory of the subconscious mind, the rules of engagement and just conduct. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்குது, டைனமிக் அந்த எல்ஓசி ப்ளஸ் இன்டர்லேண்டல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்கான்சியஸ் மைண்டு வச்சுக்கணும். நம்ம எந்த மாதிரி டியூட்டி பண்ணுறோம், நம்மளுடைய ரூல் ரெகுலேஷன் எப்படி கான்டாக்ட் பண்ணணும், அந்த இடத்துல என்கவுண்டர் நடக்கு, அக்ரெசிவாக வராங்க அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள், அந்த இடத்துல ஒரு கமாண்டர் அல்லது நம்மளுடைய சோல்ஜர் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ரூலாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. The army conducts about 30,000 ஆப்ரேஷன் இன் த ரீஜன் ஆனுவலி. வருடத்தில் வந்துட்டு 30,000க்கும் மேற்பட்ட ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணுறாங்க நண்பர்களே ஜேஎன்டுகேவில் மட்டும். பட் ஈவன் எ சிங்கிள் கேஸ் ஆஃப் மிஸ்கான்டக்ட் ஆர் வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் கூட ஒரு கேஸ் இதில் வந்துட்டு மிஸ்கான்டக்டோ ஒரு வயலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கேன் பி பிளான் அவுட் ஆஃப் ப்ரொபரேஷன் காஸ்டிங் ஆஸ்பிஎஸ் அதர் 29,999 ஆப்ரேஷன் அதே மாதிரி தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. 30,000 ஆப்ரேஷன் வருஷத்தில் நம்ம பண்ணுறோம். ஒரு கேஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது மிஸ்கான்டாக்ட் பீப்புள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஆர்மியினுடைய ஜவான் இப்படி நடந்துட்டாங்க அல்லது வயலேஷன் ஆகிடுச்சு அப்படி இப்படினாலும் மற்ற 29,999 ஆப்ரேஷனையும் ஒரு கொஷின் மார்க் கொண்டு வராங்க. அதுலேயும் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி. த ஆப்ரேஷன் இன்க்ளூட் நாட் ஜஸ்ட் என்கவுண்டர் பட் ஆல்சோ டொமினன்ஸ், பேட்ரோல் அண்ட் சர்ச் ஆப்ரேஷன் பிசைட்ஸ் அதர்ஸ். இந்த இதெல்லாம் வந்துட்டு என்கவுண்டர் மட்டும் இல்லாமல் பெட்ரோலிங்லாம் இருக்குது, சர்ச் ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறமும் நிறைய இந்த இதில் இருக்குது. இந்த கோர் 15 காப்ஸ் பேட்டல் ஸ்கூலுடைய மெயின் இதே பார்த்தீங்கன்னா குட் ஃபெய்த், மினிமம் ஃபோர்ஸ், இம்பார்சியாலிட்டி, நெசசிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், ஜஸ்ட் கான்டாக்ட். இதனுடைய மெயின் 5 முக்கிய ஒரு பிந்து அப்படின்னு சொன்னோமா, இந்த குட் ஃபெய்த், மினிமம் ஃபோர்ஸ், இம்பார்சியாலிட்டி, நெசசிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், ஜஸ்ட் கான்டாக்ட். 2019 ஆகஸ்ட் 5 வந்துட்டு நம்ம நரேந்திர மோடியினுடைய கவர்மெண்ட்டு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் 370. அதுக்கப்புறம் டிவைடட் இந்த ஸ்டேட் ஜேஎன்டுகேவாக இருந்தது 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கலாம்.
Special emphasis has been laid on ensuring there are no civilian casualties during the operation. Right, நண்பர்களே? Even we have extremely cautious of the dynamics in play. Every soldier has been told not to allow any chance of civilian casualty. எந்த ஒரு சோல்ஜரும் எல்லா சோல்ஜரும் கொஞ்சம் கூட அலோவ் பண்ணுறதுல ஒரு சிவிலியன் வந்து கேசுவாலிட்டி ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் மிக ஒரு முக்கியத்துவமான ஒரு பிந்து இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ். எவ்வளோ சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு அவங்க எங்கேயுமே இடம் கொடுக்கறதில்ல. அன்டிசைர்டு டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு டேமேஜ் ப்ராப்பர்ட்டிக்கும் டேமேஜும் ஏற்படக்கூடாது. ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட் எஸ்கேப்பிங் இன் an ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன்லேருந்து டெரரிஸ்ட் எஸ்கேப் ஆகிட்டால் கூட நோ ப்ராப்ளம். பட் ஆனால் சிவிலியனுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தோ அல்லது அந்த அவங்களுடைய சொத்துக்கு ஒரு டேமேஜோ ஆகக்கூடாதுன்றதான் மிகப்பெரிய ஒரு டைனமிக் பிளே இந்தியன் சோல்ஜர். சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 30க்கும் மேற்பட்ட சிவிலியன் ஹேவ் பீன் ஹெல்டு இன் ஜம்மு காஷ்மீர் சின்ஸ் January 1st திஸ் இயர். 2020 ஜனவரி 1லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட சிவிலியன் இறந்துருக்காங்க. 22 பேர் வந்துட்டு கில்டு பை டெரரிஸ்ட், 22 பேர் டெரரிஸ்ட்டை கொண்டு இருக்காங்க. 5 வேர் கில்டு இன் சீஸ்ஃபயர் வயலேஷன். அதில் வந்துட்டு 5 பேர் வந்துட்டு சீஸ்ஃபயர் வயலேஷனில் இறந்துருக்காங்க. 3 வேர் கில்டு ஃபார் கிராஸ் ஃபயர் டூரிங் என்கவுண்டர். கிராஸ் ஃபயர் நடக்குது இல்லையா என்கவுண்டரில், அதில் இறந்துருக்காங்க வித் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட. நன் டைட் இன் ஆர்மி ஆப்ரேஷன். நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு, இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆர்மியினுடைய ஆப்ரேஷனில் இறந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேற்கோள் காட்டி காமிச்சிருக்காங்க நண்பர்களே. They said the army is not looking at killing of a raw recruit as a kinetic success. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்ரூட்டு கொள்வது மிகப்பெரிய ஒரு வெற்றியோ இல்லை இதில். adding that the focus is on ensuring more surrenders. அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரண்டர் பண்ணும். ஏன்னா ஒரு ரெக்ரூட் அவனுடைய ஃப்ரெஷ் மைண்டு அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஃபுல்லாக டெரரிஸ்ட் ஆகிறதில்ல. அவனுடைய ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும்போது அவங்க ஃபேமிலி கூட பேச வைக்கிறது அல்லது கவர்மெண்ட்டுடைய இதை எடுத்து சொல்கிறது அல்லது நல்ல ஒரு பாதிக்கு வரணும்னு எடுத்து சொல்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ் இந்தியன் ஆர்மிது, விச் ஆர் ஆப்டன் dubbed as a arrest to ensure safety of the subject concerned. என்கவுண்டர் பண்ணி அவங்கள கில் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. பட் அவங்களுடைய சரண்டர் பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்துறது ஒரு நல்ல இதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்தியன் ஆர்மிக்கு சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஓசியில் போகிறவங்களுக்கு 14 days, அதுக்கப்புறம் இன்டர்னலில் பண்ணுறவங்களுக்கு 28 days. ஆர்மியினுடைய கொஞ்சம் இதுவும் பார்த்தோம், 15 கப்ஸ் ஸ்கூல் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரைனிங் எப்படி இருக்கும், டஃப்னஸ், அதுக்கப்புறம் இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இதை பற்றி பார்த்தோம். ஒரு நல்ல ஸ்டெப், மிகப்பெரிய ஸ்டெப். DRDO DIPR ரிசர்ச்சினுடைய அதனுடைய லேஃப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். தேங்க்யூ நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.